இறைவன் ஒருவர் இருக்கிறாருங்கிற அறிவு இருக்கா? அதுல மெய்யான தேவன் ஒருத்தர் இருக்கார, தேவர்களுக்கெல்லாம் தேவன், அந்த அறிவு இருக்கா? ஐஏஎஸ் படிச்சேங்கிறாங்க, ஐபிஎஸ் படிச்சேங்கிறாங்க, டாக்டருங்கிறான், இன்ஜினியருங்கிறான், இந்த அறிவு இருக்கா? இந்த அறிவு இல்லாம மற்ற எல்லா அறிவும் இருந்தாலும் அவன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறான். ரொம்ப படிச்சவன் எல்லாம் கைகட்டி நிற்பான். வெள்ளை சிம்மாசனத்துல என் தெய்வம் உட்கார போற அத்தனை அமைச்சர் பெருமக்கள் கைகட்டி குடிஞ்சு நிற்பான். அவ்வளவு பொறியாளர் நிற்பான், அவ்வளவு ஜட்ஜஸ் நிற்பான், அத்தனை லாயர் நிற்பான். அத்தனை நாட்டு அரசாங்கத்தை ஆட்டி படைக்கிற அரசர்களை போல இருக்கிற அதிபர்கள்லாம் கைகட்டி நிற்பான் என் ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக. அந்த தைரியத்துல தான் பேசிட்டு இருக்க. வேற என்ன தைரியம்? முழு உலக மனித சமுதாயத்துக்கு தீர்ப்பு வழங்க போகிறார் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப வந்து நிற்பாங்க அத்தனை சிஎம், அத்தனை பிஎம், அத்தனை ஜனாதிபதி, அத்தனை அதிபர், அத்தனை அரசர்களும் கைகட்டி நிற்பாயா? துறையில உனக்கு சமுதாய பெருமையோ, ஜாதி பெருமையோ, அரசியல் பெருமையோ, அரசு பெருமையோ, அதிகார பெருமையோ, பதவி பெருமையோ எது இருந்தாலும் சரி, பெருமை இருக்குதுன்னு சொன்னா கர்த்தரே உன்னை நியாயம் தீர்த்துருவார். தளபதிகள் போறாங்க. நம்ம அலெக்சாண்டர் உங்களை பார்த்து கூட்டிட்டு வச்சுங்க. அவர் தான் உலகம் முழுவதையும் ஆளுகிற ராஜா, ராஜாதி ராஜா. நாடு முழுவதும் அடிமையா இருக்கு. டே, நாடு முழுவதும் அவனுக்கு அடிமையா இருக்கிறா. நான் யாருக்கு அடிமையாக தேவன் நியமிப்பார், ராஜாக்களாக ராணிகளாக தேவன் நியமிப்பார். நீங்களும் நானும் இந்த பூமியை 1000 ஆண்டுகள் ஆள போகிறோம். ஏசுரார் மட்டுமல்ல, ஏசுரார் கூட திருச்சபை மக்கள் ஆள போகிறார்கள். அந்த இதில் நீங்களும் நானும் பங்கெடுக்க போறோம். உங்களுக்கு நம்பிக்கை இருக்க? ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 3 நாட்களும் இணைந்து தேவனை மகிமைப்படுத்தவும், அவருடைய வார்த்தைகளை உங்களோடு இணைந்து சிந்திக்கவும் வாய்ப்பு தந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி வேளையிலும் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் தொடங்கி 14வது வசனம் முடிய வாசிக்க கேட்போம். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அதன் 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8வது அவனும் அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாயிருக்கிறான். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக்கொள்கிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்களை அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். சரி, யோவானுக்கு பத்மத்தீவிலே வைத்து பல தரிசனங்களை கொடுத்தார். அவன் 12 அப்போஸ்தலர்களில் ஒருவன். கிபி 96 தரிசனங்களை கொடுத்தார். அதையெல்லாம் அவன் புத்தகமாக எழுதி வைத்தார். அதிலே நம்முடைய 66 புத்தகங்களையும் வரையறை செய்து இறுதிப்படுத்தி அவர்கள் ஒழுங்குபடுத்தும் பொழுது 66வது புத்தகமாக இவன் கண்ட தரிசனங்களை தொகுத்து ஒரே புத்தகமாக எழுதி தந்தார்கள்.
அதனால் வெளிப்படுத்துகிற விசேஷம் என்று நம்முடைய கரத்தில் இருக்கிற தமிழ் பைபிள் சொல்லுது. கத்தோலிக்க பைபிள் என்ன சொல்லுதுன்னா தரிசனங்களின் ஆகமம், தரிசனத்தின் புத்தகம், காட்சி ஆகமம் என்றெல்லாம் பெயரிட்டிருக்கிறார்கள். அப்போ நம்மளோட கையில் இருக்கிற பைபிளில் 66 புக்ஸு, 66 புத்தகம் என்று கணக்கிட்டு. அதில் கடைசி புத்தகத்துக்கு பேர் நம்ம பைபிளில் உள்ளது வெளிப்படுத்துகிற விசேஷம் அப்படின்ட்டு. காட்சிகளாக கொடுக்கப்பட்டது, தரிசனங்களாக தரப்பட்டது. அதையெல்லாம் தொகுத்து அதை எழுதி நம்ம கையில் ஒரே புத்தகமாக தந்திருக்காங்க. அதில் அவன் கண்ட தரிசனங்களில் ஒன்று இல்லை 17ஆம் அதிகாரம். ஒரு ஸ்திரீ ஒரு மிருகத்தின் மேலே ஏறி இருக்கா, சிவப்பான மிருகம்னு சொல்லியிருக்கு. அவள் உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவ்வளவு ட்ரெஸ்ஸிங், அலங்காரங்கள். அவள் உட்கார்ந்துருக்கிற மிருகத்துக்கு 7 கொம்பு. இந்த 7 தலை 10 கொம்பு. இந்த 7 தலை ரகசியம் என்ன? தரிசனத்தில் பார்க்குறான். இந்த கொம்புகளின் ரகசியம் என்ன? ஒரு பெண் உட்கார்ந்துருக்கிறதாக பார்த்தானே, அந்த பெண்ணுடைய ரகசியம் என்ன? இதை ஒரு தூதன் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறான். அந்த சொல்லிக் கொடுக்கும்போது, அந்த விளக்கத்தை சொல்லி தரும்போது அதை எழுதி கொண்டேன். அதைத்தான் நான் வாசிக்க கேட்டோம். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த மிருகத்துக்கு இருக்கிற 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்துருக்கிற 7 மலைகள். அடுத்து அதே தரிசனத்துக்கு இன்னொரு விளக்கம். அந்த 7 தலைக்கு ஒரு விளக்கம் 7 மலைகளை குறிக்கிறது. ரெண்டாவது அந்த 7 தலையும் 7 ராஜாக்களை குறிக்கிறது. ஒரே வசனத்துக்கு 2 அர்த்தம் வருது பாருங்க. தேவன் தரிசனத்தை கொடுக்கும்போது இப்படி எல்லாம் விளக்கங்களை தருகிறார். இதை பைபிளை கையில் வச்சுருக்கிறவங்க புரிஞ்சுக்கிறோம். ஏதாவது ஒரு அர்த்தத்தை படிச்சுட்டு பேசிகிட்டே இருக்கக்கூடாது, அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கும். இப்போ 7 தலைகளுக்கு 2 விளக்கங்களை கொடுக்குறான் தூதன் யோவானுக்கு. ஒன்று 7 மலைகள், மற்றொன்று 7 ராஜாக்கள். யோவான் எழுதின புத்தகத்தில் இறுதி புத்தகமாக இந்த காட்சி ஆகமம் இருப்பது மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் முடிவு இந்த புத்தகத்தில் இருக்கு. அரசியல், அரசாங்கம் இதெல்லாம் இப்போ இருந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்தில் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டாக போகுது. அதை பற்றி எழுதியிருக்கு. அதான் 7 ராஜாக்கள். அடுத்து 8வது ராஜ்யம் பற்றி சொல்லுகிறார். அடுத்து 9வது ராஜ்யத்தை பற்றி பேசுகிறார். இந்த அரசாங்கங்களுக்கெல்லாம் முடிவு தேவன் செய்ய போகிறார் என்பதை விவரிக்கிற புத்தகம் வெளிப்படுத்துகிற விசேஷத்தின் புத்தகம். நம்முடைய வேதாகமத்தின் முதல் புத்தகம் ஆதி ஆகமம். இறைவன் மனிதனுக்காக எதையெல்லாம் துவக்கி வைத்தாரோ அதெல்லாம் எழுதப்பட்ட புத்தகம் ஆதி ஆகமம். துவக்கின புத்தகத்துக்கு பேர் தான் ஆதி ஆகமம். வெளிச்சத்தை உண்டாக்கினார், இருளை பிரித்தார், ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரித்தார், வானம் என்கிற ஆகாய விரிவை உண்டாக்கினார், பூமியை தண்ணீருக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வந்தார், மரம் செடி கொடிகள் அனைத்தையும், கனிவர்க்கங்கள் காய்வர்க்கங்கள் கிழங்கு வகைகள் எல்லாத்தையும் உண்டாக்கினார், நீந்தும் ஜீவச்சந்துக்களை உண்டாக்கினார், ஆகாயம் என்ற வானத்திலே சூரிய சந்திர நட்சத்திர கிரக கோலங்களை உண்டாக்கினார், ஊரும் பிராணிகளையும் நாட்டு விலங்குகளையும் காட்டு விலங்குகளையும் படைத்தார், இறுதியிலே மனுஷனையும் மனுஷியையும் படைத்தார். இந்த படைப்புகளின் துவக்கத்தை பற்றி சொல்லுவது ஆதி ஆகமம். மனித
சமுதாயத்தினுடைய துவக்கத்தை பற்றி சொல்லுகிறது ஆதியாகமம். அந்த ஒரே மனுஷியில் இருந்து வெளியே கொண்டு வரப்பட்ட மனித சமுதாயத்தை பற்றி, ஜாதிகளை பற்றி சொல்லுகிறது ஆதியாகமம். இது முதல் புத்தகம், அதனால முதல்ல வச்சாங்க ஆதியாகமம் அப்படி. 66 புத்தகத்தில் கடைசி புத்தகம் காட்சியாகமம், தரிசனங்களின் தொகுப்பு. அது எதை பற்றி பேசுகிறது? எதெல்லாம் தேவன் துவக்கினாரோ அதையெல்லாம் தேவனே அழிக்க போகிறார். இதெல்லாம் தெரியுமா? பதவியில் எப்படி இருக்கணும்னு தெரியும். இறைவன் ஒருவர் இருக்கிறாருங்கிற அறிவு இருக்கா? அதில் மெய்யான தேவன் ஒருத்தர் இருக்காரு, தேவர்களுக்கெல்லாம் தேவன், அந்த அறிவு இருக்கா? ஐஏஎஸ் படிச்சேங்கிறாங்க, ஐபிஎஸ் படிச்சேங்கிறாங்க, டாக்டருங்கிறான், இன்ஜினியருங்கிறான், இந்த அறிவு இருக்கா? இந்த அறிவு இல்லாமல் மற்ற எல்லா அறிவும் இருந்தாலும் அவன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறான் அப்படின்னு நம்முடைய வேதம் சொல்லுது. அவங்களும் சரி, மிருகமும் சரி. நீங்க பைபிளை நம்புங்க, இவங்களெல்லாம் நம்பாதீங்க. ஆகவே இறுதி புத்தகம், உங்கள் கரங்களில் இருக்கிற இறுதி புத்தகம் என்ன சொல்லுகிறது? இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட படைப்புகள் எல்லாம் எப்படி அழிய போகிறது என்பதை தெரியப்படுத்துவது இந்த இறுதி புத்தகம். வானம் அழியும், வானத்தில் உள்ள சந்திரன், சூரிய, நட்சத்திரங்கள், கிரகங்கள், கோளங்கள் அழியும். சமுத்திரம் இருந்த இடம் காணப்படாமல் போகும். அதில் இருக்கிற நீந்தும் ஜீவ ஜந்துக்கள் காணப்படாமல் போகும். பூமி, நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமி காணப்படாமல் போயிடும். இதெல்லாம் அழிவு உண்டாகிற நேரத்தையும் காலத்தையும் இறைவன் ஒதுக்கி வச்சிருக்க. இதெல்லாம் விளங்கி இருக்கணும் திருச்சபை மக்கள். வந்த ரியல் கிறிஸ்டின், மற்ற கிறிஸ்தவன் ரியல் கிறிஸ்தவன், ரியாலிட்டி கிடையாது, எல்லாம் ரீல் விடுறவன். அவன் கொஞ்சம் பேசி பாருங்க, ரீல் தான் விட்டுட்டு இருப்பேன். நடக்க போறது என்ன? படைத்தவரே படைப்புகளை அழிக்க போகிறார். அதை பற்றி பேசுகிற ஒரே புத்தகம் நம்முடைய கரங்களில் இருக்கிற வேத புத்தகம் மட்டும்தான். வேற எந்த புத்தகத்தையும் நீங்க தேடி பாருங்க. சரியா சொல்ற ஒரே புத்தகம் வேத புத்தகம் மட்டும்தான். இப்போ இயற்கைகளுக்கு அழிவு, மனித சமுதாயத்துக்கு அழிவு, மிருகங்களுக்கு அழிவு, ஊரும் பிராணிகளுக்கு அழிவு, நீந்தும் ஜீவ ஜந்துக்களுக்கு அழிவு, பறக்கும் பட்சிகளுக்கும் பறவைகளுக்கும் அழிவு, பூமிக்கு அழிவு, சமுத்திரத்துக்கு அழிவு, வானத்துக்கு அழிவு, எல்லா அழிவுகளை பற்றியும் சொல்லுகிற ஒரே புத்தகம் முழு உலகத்திலையும் உங்க கையில், என் கையில் இருக்கிற பைபிள் மட்டும்தான். வேற எந்த புத்தகமும் பேசல. இது ஒண்ணுதான் உலக புத்தகங்களின் நடுவில் பேசிக்கிட்டே இருக்கு. இது பேசுற புத்தகம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கு. பொன்னிலும் பசும் பொன்னிலும் மிகுந்த ஆதாயத்தை தரக்கூடியதா இருக்கிறது. தேனிலும் தேனிலும் மதுரமுள்ளதா இருக்கிறது. அதை ருசித்தவனுக்கு தானே தெரியும். தேன் சாப்பிட்டவனுக்கு தான் தேனுடைய அருமை தெரியும். சாப்பிடாதவனுக்கு என்ன தெரியும்? தேன்னு எழுதி நக்கி பார்த்தா தெரியுமா? இப்படி நக்கிக்கிட்டு திடுறாங்க. கர்த்தருக்கு சோத்திரம். அதனால இந்த வானம், பூமி, சமுத்திரம் இதனுடைய அழிவுகளை பற்றி, இயற்கையினுடைய அழிவுகளை பற்றி பேசுகிறது. அதுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனித சமுதாயத்தினுடைய அழிவை பற்றி பேசுகிறது. அந்த மனிதர்களை ஆளுகை செய்கிற அரசாங்கம், அரசியல் அதனுடைய முடிவை பற்றி பேசுகிறது. ஜாதி சங்கங்களுடைய முடிவை பற்றி பேசுகிறது. யூத ஜாதின்னு ஒரு ஜாதி இருக்கான். உலகத்தில் இருக்கிற ஜாதி எல்லாம் புறஜாதி. யூத ஜாதின்னு ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு என்ன சம்பவிக்க போகிறது, அவனுக்குள்ள முடிவை பற்றி பேசுகிறது. கிறிஸ்தவ சபைகள் முழு உலகத்தில் இருக்கு. இந்த சபையினுடைய முடிவு என்ன என்பதை தெளிவாய் பேசுகிறது. உங்க கையில், என் கையில் இருக்கிற வேத புத்தகம் மட்டும் யூத ஜாதியை பேசுகிறது, புறஜாதியை பேசுகிறது. கிறிஸ்தவ திருச்சபைகளுடைய முடிவு எப்படி இருக்கும்ன்றதை பேசுது. எல்லாவற்றினுடைய அழிவை பற்றியும் பேசுது. அந்த புத்தகம் தான் கடைசி புத்தகம்.
நம்முடைய பைபிளில் இருக்கிற இறுதி புத்தகம் படிக்கணும். நம்ம ஆளுகளுக்கு படிக்க நேரம் இல்லை பாருங்க, அவ்வளோ பிஸி. ஏன்னா லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறான்ல. என்னடா இருக்குன்னு கேட்டால் கடன் இருக்குங்கிறேன், பைபிள் படிக்க நேரம் இல்லை. ஆகவே இறைவன் உங்கள் கையில் எழுதி கொடுத்துட்டாரு. படிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு. எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, நான் அங்கே போகணும் இங்கே போகணும் சொன்னால் சொல்லிட்டு போ. ஆனால் உனக்கும் ஒரு அறிவு இருக்குது தெரியுமா, அதை பற்றி இந்த பைபிள் எழுதியிருக்கு. எப்படி ஜாபுன்னு ஒன்று வரத்தானே போகுது. எவன் தப்புவா? அன்றி ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்திற்கு படைவதும் மனுஷனுக்கு கடவுள் நியமிச்சிட்டாரு. எந்த அரசியல் அரசாங்கமும் விளையாட்டுத்துறையும் சினிமா துறையும் டிராமா துறையெல்லாம் நிற்காது. ரொம்ப படித்தவன் எல்லாம் கைகட்டி நிற்பான். வெள்ளை சிம்மாசனத்தில் என் தெய்வம் உட்கார போற அத்தனை அமைச்சர் பெருமக்கள் கைகட்டி குடிஞ்சு நிற்பான். அவ்வளவு பொறியாளர் நிற்பான், அவ்வளவு ஜட்ஜஸ் நிற்பான், அத்தனை லாயர் நிற்பான். அத்தனை நாட்டு அரசாங்கத்தை ஆட்டி படைக்கிற அரசர்களை போல இருக்கிற அதிபர்கள்லாம் கைகட்டி நிற்பான் என் ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக. அந்த தைரியத்தில் தான் பேசிட்டு இருக்க. வேற என்ன தைரியம்? ஒரு அடி அடிச்சாக்க அங்கிட்டு போய் விழுந்துக்கிறது தைரியம். ஏன்னா இந்த புத்தகம் கொடுக்கிற தைரியம். எல்லா பயலும் வெள்ளைச்சி மாசத்துக்கு முன்னாடி கைகட்டி வைக்கணும். ஒருத்தம் கூட தப்ப முடியாது. சினிமா ஸ்டார்ஸ் அத்தனை பொம்பளையிலும் கைகட்டி நிற்கணும். என் தெய்வம் உட்கார்ந்து நியாய தீர்ப்பு செய்வார். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதின் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடங்காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இதுதான் தீர்ப்பு. முழு உலக மனித சமுதாயத்துக்கு தீர்ப்பு வழங்க போகிறார் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ வந்து நிற்பாங்க அத்தனை சிஎம், அத்தனை பிஎம், அத்தனை ஜனாதிபதி, அத்தனை அதிபர், அத்தனை அரசர்களும் கைகட்டி நிற்பாயா. சினிமா துறையில் மின்னுகிற நட்சத்திரங்கள் இருக்காங்கல்ல, எல்லாம் கைகட்டி நிற்கி மினுக்கிறது. அத்தனை கோடி கோடியாக சம்பாதிச்ச அத்தனை அங்கே நிற்கி பார்க்கணுமா? நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க. இந்த காட்சி நடக்க போகிற காட்சி, ஏதோ கற்பனை கதையல்ல. வாராந்திர நாள் இதழ் இதில் ஒவ்வொரு நாளும் எழுதுறாங்கல்ல தினசரி பேப்பர், அந்த இதழ் அல்ல இது. வாரந்தோறும் புத்தகங்கள் எழுதி அனுப்புவாங்க. அது புத்தகத்தை படிப்பாங்க மக்கள். வார இதழ், மாத இதழ், நாளிதழ் எல்லாம் படிப்பான். ஆனால் இதை படிக்க மாட்டான்ல. நம்ம வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி இங்கே சொல்லியிருக்கடா அப்படின்னு எவனுக்காக தெரியுமா? விளையாட்டுத்துறை எடுத்தாலும், அரசியல் எடுத்தாலும், ட்ராமா சீரியல் எடுத்தாலும் ஒருத்தனுக்கும் புரியாது. அதை பற்றி கவலைப்படவே மாட்டான். ஆனால் தேவன் எழுதி கொடுத்துட்டாரு, தப்ப முடியாது. வெள்ளை சிம்மாசனத்திலே என் ஆண்டவர் இயேசு உட்காருகிற காலம் வந்து விட்டது. அதில் உட்காரும் போது அத்தனை பயிலும் செத்து போயிட்டா எல்லாம் முடிஞ்சு நினைப்பான். அவனையும் உயிரோடு எழுப்புவார், தப்ப முடியாது. மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பை பெற்றுக்கொண்டார்கள். செத்து போனால் எல்லாம் முடிஞ்சு நினைக்காத, உயிரோட எழுப்பி வச்சு கணக்கு கேட்பாரு. பூமியில் உனக்கு எத்தனை வயசு கொடுத்த, எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்த, என்னடா செஞ்சு கேட்பாரு. என்ன செஞ்ச நீ? தப்ப முடியாது. ஒவ்வொருவரும் கணக்கு ஒப்புவிச்சே ஆகணும்.
நீ அங்கேயும் போய் பொய் கணக்கு எழுதினா, பொய் கணக்கு சொன்னீங்கன்னா அவர்கிட்ட நோட்டு இருக்கு, அதை திருப்பி பார்ப்பார். நீ இந்த பூமியில் 50 வருஷம் இருந்தியா, 60 வருஷம் இருந்தியா, 70 வயசு இருந்தியா, 80 வயசு இருந்தியா, 90 100 என்ன செஞ்ச? உனக்கு அந்த காலங்களை கொடுத்தேரு, நாட்களை கொடுத்தேரு, என்ன செஞ்ச? நீ அங்கே வந்து போய் சொன்னினாலே அங்கே புத்தகத்தில் ஒவ்வொரு நாள் கிரியை அங்கே எழுதப்பட்ட புத்தகம் இருக்கு, டைரி அங்கே இருக்கியா? தினந்தோறும் நம்ம செய்கிறது, பேசுறது, பார்க்கறது, சிந்திக்கிறது அத்தனை கணக்கில் வந்துடும். எவனும் தப்ப முடியாது, எவனும் தப்ப முடியாது. எல்லாரும் நியாயம் தீர்க்கப்படுகிற ஒரு நாள் வருது. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு இறைவன் நியமித்திருக்கிறார். யாரும் தப்ப முடியாது. பொறியாளரும் தப்ப முடியாது, டாக்டரும் தப்ப முடியாது, ஜட்ஜு தப்ப முடியாது, லாயர் தப்ப முடியாது, ஐபிஎஸ் படித்த போலீஸ்காரங்க தப்ப முடியாது, டிஜிபியாக இருந்தாலும் சரி, ஏடிஜிபியாக இருந்தாலும் சரி தப்ப முடியாது. என்ன பண்ணா? அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கறது போது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன செஞ்சான் எழுதிடுவார். நம்ம இந்த பூமியிலே வாழ்கிற ஒவ்வொரு நாள் செயல்பாடுகளையும் கர்த்தர் எழுதி கொண்டிருக்கிறார். தேவனுக்கு பயப்பட வேண்டும். மனுஷருக்கு நாங்கள் புத்தி சொல்லுகிறோம், ஆளுகிறோம், அதிகாரியாக இருக்கிறோம், பதவியில் இருக்கிறோம், அமைச்சராக இருக்கிறோம், பிரதம அமைச்சராக இருக்கிறோம், ஜனாதிபதியாக இருக்கிறோம்னு நினச்ச நாசமாக போயிடுவேன். தேவனுக்கு பயப்படணும். இந்த உலகத்தில் உனக்கு எத்தனை வயசு வரைக்கும் காலங்களை கொடுத்துருக்காரு, அத்தனை காலத்தில் நீ என்ன செஞ்ச? கடவுளுக்கு பயந்து நடந்தியா? துணிகரமாக பேசுனியா? மினுக்கிக்கிட்டே தெரிஞ்சியா? நடிச்சுக்கிட்டே தெரிஞ்சியா? சூப்பர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார்லாம் கை கட்டி நிற்கணாங்க. நாங்கள்லாம் விவரம் இல்லாமல் அந்த பைபிளை தூக்கிட்டு இப்படியே திருறோம் பைத்தியக்கரப்பட்டத்தில். எங்களுக்கு என்ன பிழைக்க தெரியாது? எதுக்கு ஐயா பைபிளை தூக்கிட்டாங்க? கிராமமா, பட்டணமா, மாநிலமா எதுக்காக தெரியும்? ஒரு நாள் வருது, தெய்வம் வெள்ளை சிம்மாசனத்தில் உட்காருவாரு, நியாயம் தீர்க்க முடியாது உட்காருவாரு. செத்து போனாலும் உயிரோட எழுப்பி கொண்டாந்து முன்னாடி வச்சு கணக்கு கேட்பாரு. இல்லை அறியாமல் செய்கிறாங்களே, இவங்களுக்கு தெரியப்படுத்தணுமே, சொல்லி கொடுக்கணுமே. எல்லாருக்கும் மரணம் வரும், மரித்தாலும் உயிரோட எழுப்பி கணக்கு கேட்பார். அதான் நம்ம வாசித்த பகுதி. பதில் சொல்லி ஆகணும். எல்லாம் நோட்டில் எழுதியிருப்பார். புத்தகங்கள் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகம் என்ற ஒரு புஸ்தகம் இருக்கு. அனுதினமும் நம்ம வாழ்ந்துட்டு கடந்து போகிற பாதைகளை குறித்து, பேச்சுக்களை குறித்து, சிந்தனைகளை குறித்து, நாம் செய்கிற செயல்பாடுகளை குறித்து, எழுதுகிற எழுத்துக்களை குறித்து கணக்கு ஒவ்வொரு நாளும் எழுதிக்கிட்டு இருக்கார். நீ எழுதுறியோ, நீ அதை நம்புறியோ நம்பலையோ, அதனால கடவுளை இல்லைன்னு சொல்லிட்டு போகிறான். கடவுளை இல்லைன்னு சொல்லிட்டு போகிறான். ஏன்? இது இருந்தால் கடவுள் என்று ஒருத்தருக்கு பயந்து வாழணும். அப்படி சொல்லிட்டா, கடவுளை இல்லைன்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லைல்ல. கடவுள் இருக்கிறார் சொன்னா தெரியா நமக்கு பிரச்சனை. அதனால இல்லைன்னு சொல்லிட்டு போகிறான். பைபிள் சொல்லுது, மதிகட்டவன், தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொடுக்கிறார். கடவுள் இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் ஒரு மதிகட்டவன், முட்டாள் அப்படின்னு பைபிள் சொல்லு. நான் சொன்னேன்னா பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இவர் இங்கே எடுக்கிறாரு, அங்கே எடுக்கிறாங்களே தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி வெளியே போகும்? அறியணும், தேவன் ஒருவர் இருக்கிறார். நீ இல்லைன்னு சொல்கிறதுனால இல்லாமல் போயிடுமா? நீ செய்கிறதெல்லாம் சரியில்லை, வெளியே போடா, நான் உனக்கு அப்பனும் இல்லை அம்மாவும் இல்லை, ஓப்பா. இல்லைன்னு சொன்னா இல்லையே ஆயிருமா? ஓ, நீ எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, நான் வெளியே போகிறேன் அப்படி சொன்னால் அம்மா இல்லையா, அப்பா இல்லையா? இந்த கிறுக்கு பயிலுக, மதிகட்ட பயிலுக கடவுள் இல்லை என்று சொல்கிறாங்க. முட்டாள்களின் ஐக்கியம் அதெல்லாம். 14 சங்கீதம் 14:1 வாசிங்க. தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அப்ப தெய்வம் இல்லை, கடவுள் இல்லைன்னு சொல்றோம் பூரா யாரு? சொல்லுங்க வாயை திறந்து. அது அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட்காரனா இருந்தாரு, தீக்காக்காரனா இருந்தாலும் சரி, சில ஆள் எதுலையுமே இல்லாட்டாலும் இவன் மனசுக்குள்ள நினச்சிக்கிறான், கடவுளாம் கிடையாதுப்பா, ஏன்டா இல்லைங்கிற, இருந்தா ஏன் இந்த அநியாயம்லாம் நடக்குதுங்கிற.
அப்போ அநியாயம் நடக்கிறதுனால கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டா சரியாயிருமா? இறைவன் ஒருவர் இருக்கிற, எப்போ நியாயம் இருக்கணுமோ அப்பத்தாயா நியாயம் இருப்பாரு. மனிதர்கள் மரிப்பதும் பின்பு இறைவனுக்கு முன்பாக நியாயத்திற்கு அடையும்படி கொண்டு வரப்படுவதும் நியமிக்கப்பட்டிருக்கிறது, ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. யாரும் தப்ப முடியாது. எல்லாரும் ஒரு நாள் இறைவனுக்கு முன்பாக நின்றே ஆக வேண்டும். அதுக்கு முன்னாடி நீ செத்து போனாலும் உன்னை உயிரோட எழுப்பி வச்சு கிடைக்க பாரியா, தப்ப முடியாதியா. அதனாலதான் மனம் திரும்புகள் மனம் திரும்புகள் மனம் திரும்புகள்னு பரிசுத்தவான்கள் சொல்றாங்க. நீங்க செஞ்ச பாவங்களை எல்லாம் அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு மன்னிச்சிட்டாருன்னா நீங்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு 2ஆம் மரணமாகி அக்னி கந்தமரி கடலுக்கு போக மாட்டீங்க, நீங்கள் நித்திய ஜீவனுக்குள்ள வருவீங்க அப்படின்றத சொல்றதுக்காகத்தான் கர்த்தர் சபையை உலகத்தில் வச்சிருக்காரு. நீங்களும் நானும் இந்த சபைக்குள்ள வர்றது எதுக்கு? அக்னி கடலுக்கு போற மக்களை பரலோகத்துக்குள்ள கொண்டு போய் சேர்ப்பதற்காக. உங்களை என்னை சபையாக கூட்டி கட்டி எழுப்பி அந்த அறிவு வெளிச்சத்தை கொடுப்பதற்காக கர்த்தர் இந்த பூமியில நம்மளை வைத்திருக்கிறார். அது நடக்குதான்னு பார்ப்பார். அதில் நாம் சரியாக இருக்கணும். ரைட், ஓகே. ஆகவே நம்முடைய வேதாகமத்தினுடைய முதல் புத்தகம் துவக்கத்தை பற்றி, எல்லாவற்றினுடைய ஆதியை பற்றி, துவக்கத்தை பற்றி சொல்வதனாலே அது ஆதி ஆகமம் என்ற பெயரை வைத்திருக்கிறார்கள். நம்முடைய இறுதி புத்தகம் காட்சிகளாக கொடுக்கப்பட்டது. அது காட்சி ஆகமம், வெளிப்படுத்துகிற விசேஷம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஆண்டவர் இந்த வானத்துக்கும் பூமிக்கும் சமுத்திரத்துக்கும் மனித குலத்துக்கும் மனித ஜாதிகளுக்கும் அரசியலுக்கும் அரசாங்கத்துக்கும் என்னெல்லாம் முடிவு வரப்போகிறது, யூத ஜாதிக்கு என்ன முடிவு வரப்போகிறது, புற ஜாதிகளுக்கு என்ன முடிவு வரப்போகிறது என்று இறுதியை பற்றி முடிவை பற்றி பேசுகிற ஒரே புத்தகம் நம்முடைய கரத்தில் இருக்கிற வேதத்தினுடைய கடைசி புத்தகம். இதை நாம் விளங்கிக் கொள்ளணும். சும்மா வாய்ச்சிட்டு போயிடக்கூடாது. பேப்பர் வாய்ச்சது மாதிரி, கதை புத்தகம் படித்த மாதிரி படிச்சுட்டு போயிடக்கூடாது. ஏமாந்துருவேன். பிசாசு அப்படி தான் வாசிக்க சொல்லுவான். கதை கட்டிட்டு போன மாதிரி கதை கட்டிட்டு போன்னு சொல்லுவான். இல்லை, உன்னுடைய வாழ்க்கை அதுக்குள்ளே இருக்குது, உன் குடும்பம் அதுக்குள்ளே இருக்குது, உன்னுடைய இந்த உலக வாழ்க்கையின் ஓட்டத்தின் முடிவு இதுக்குள்ளே இருக்குது. ஏமாந்துடக்கூடாது, கவனமாக இருக்கணும். தெய்வ பயம் உள்ளவர்களாக நம்முடைய திருச்சபை மக்கள் ஒருவர் இருக்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புத்தகத்திலே அவனுக்கு காண்பிக்கப்பட்ட தரிசனங்களிலே ஒரு பகுதி, ஒரு ஸ்திரீ ஒரு சிவப்பான மிருகத்தில் ஏறி இருக்கிறா, உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ட்ரெஸ் பண்ணியிருக்கிறா, அவள் கையில் ஒரு கோவலை பிடிச்சிட்டு இருக்கிறா, அது தங்க பாத்திரம், அவள் போட்டுக்கு முத்துக்களினாலும் தங்கத்தினாலும் அலங்கரிச்சிருக்கிறா. ட்ரெஸ்ஸிங் நல்ல ஒரு ரெட் கலரில் உடுத்தியிருக்கிறா. எல்லா ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லியிருக்கு. அவள் ஏறி இருக்கிற மிருகத்தை பற்றி சொல்லும்போது தான் அது 7 தலைகளும் எத்தனை கொம்பு, 10 கொம்புகளும் அதுக்கு இருந்தது. அது அந்த மிருகத்தினுடைய கலர் சிவப்பு. அப்போ 7 தலைக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன். அப்போ முதல்ல ஒரு விளக்கம் 7 மலைகள், 2வது விளக்கம் 7 ராஜாக்கள். 7 மலைகளின் மேல் கட்டப்பட்ட மாநகரம் ரோம் மாநகரத்தில் இத்தாலி தலைநகரம். இத்தாலியிலே வாடிக்கை நகர். அந்த வாடிக்கை நகரில் ஒரு சபை இருக்கு. அந்த சபையினுடைய தலைவர் அவர்களின் தலைவராக இருக்கிறார். அவர் தலைவராக மட்டுமல்ல, சபைகளின் தலைவராக மட்டுமல்ல, அந்த நாட்டினுடைய தலைவராகவும் இருக்கிறார். ராஜாவாகவும் இருப்பார், ஆசாரியனாகவும் இருப்பார். தேவனை ஆராதிக்கிற மக்களுக்கு தலைவராகவும் இருப்பார். அந்த நாட்டு மக்களுடைய நிர்வாகம் அரசியல் அதுக்கு தலைவராகவும் இருப்பார். இவர் இருக்கிற இடம் 7 மலைகளை சரி பண்ணி சமப்படுத்தி ரோமுத் ரோம்லஸ் என்ற 2 சகோதரர்களின் வழியாக அந்த மலைகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு இந்த 7 மலைகளுக்கு 7 பேர் வச்சிருக்கான். அந்த 7 மலைகளையும் சமப்படுத்தி அதில் வீடு கட்டி அதில் வாழ்ந்து பக்கத்தில் உள்ளவன் வந்து வீடு கட்டி அது ஒரு குட்டி ஊராக மாறி, அப்புறம் பட்டணமாக மாறி, அப்புறம் ராஜ்யமாக மாறி, அப்புறம் சாம்ராஜ்யமாக மாறிடுச்சு. இந்த 7 மலைகளின் மேல் கட்டப்பட்ட மாநகரம், அதுக்கு என்ன முடிவு வரும்?
அது வெளிப்படுத்தல் 17லும் 18லும் தெளிவாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். 7 மலைகள், அதில் கட்டப்பட்ட மாநகரம், அதில் ஆட்சி அதிகாரங்களில் கையில் வைத்து கொண்டு இருக்கிறவர்கள், அவர்களுடைய முடிவு என்ன தெளிவாய் வேதத்தில் சொல்லியிருக்கு. இதெல்லாம் கத்தோலிக்க சமுதாயம் படிக்குமா? ஏன்னா நம்ம ஸ்தாபனத்துக்கே நம்ம சபைக்கே முழு உலகத்திலையும் கிறிஸ்தவன் தான் மெஜாரிட்டி இருக்கான், அதுலேயும் கத்தோலிக்க கிறிஸ்தவன் தான் மெஜாரிட்டியாக இருக்கான். நமக்குரிய முடிவை இந்த வேதத்தில் ஆண்டவர் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி தெரியுமா? தெரியாது. ஆனால் பைபிளை கையில் வச்சுருப்பாங்க. அப்படி போயிட்டுருக்கு உலகம். போகட்டும், நம்ம சிந்திச்சு முடிவு செய்ய போகிறோம், நிறைவு செய்ய போகிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து 7 ராஜாக்கள், அதுதான் இன்னைக்கு தலைப்பில் நான் சொல்றது. 7 ராஜாக்களுக்கு விளக்கம் கொடுக்கிறார். அது 10வது வசனத்தை வாசிங்க. 17:10. அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8வது அவனும் அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்திறனை கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக்கொள்கிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். இங்கே மிருகன்றது ஒரு ஆட்சியாளரை பற்றி மிருகம் எழுதியிருக்கு. அதனால ஆதி காலத்தில் சொல்லவங்க எல்லாரும் அப்படின்னு கொண்டு வராங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ 9 சாம்ராஜ்யத்தை பற்றி அந்த பகுதி சொல்லுது. ராஜ்யங்களை பற்றி அல்ல, சாம்ராஜ்யங்களை பற்றி. சாம்ராஜ்யம் என்றால் முழு உலகத்தையும் ஆண்டவ ராஜ்யத்தை பற்றி சொல்லியிருக்கு. அப்போ முதல் அரசாங்கம் 5 பேர் விழுந்து போனார்கள். இந்த காட்சியை யோவானுக்கு காண்பிக்கும் போது 5 பேர் விழுந்து போனார்கள். ஒருவன் இருக்கிறான், அவன் 6வது. ஒருவன் இருக்கிறான், இன்னும் ஒருவன் இனிமே வருவான், அவன் 7வது. அவன் கொஞ்ச காலம் உலகத்தை ஆளுவான், அவன் 7வது. இந்த 7 சாம்ராஜ்யங்களின் ஒட்டுமொத்த உருவமாக ஒருத்தன் வருவான், அவன் தான் 8வது. முழு உலகத்தையும் அரசாண்டவர்களை பற்றியும் அரசாண்டு கொண்டு இருக்கிறவர்களை பற்றியும் அரசாள போகிறவர்களை பற்றியும் இந்த பகுதி, நாம் வாசித்த பகுதி தெளிவாய் பேசுகிறது. சபையோடு மட்டுமல்ல, உலக மக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது. உலக அரசாங்கத்தை கையிலே வைத்துக் கொண்டு ஆட்சி செய்கிற ஆட்சியாளருக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறது. எட்டாவதானவன், ஏழிலிருந்து தோன்றுகிறவன், நாசமடைய போகிறவன். இந்த 8வது ஆனவனுக்கு 10 பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதான் 10 கொம்பு. கொம்புனா வல்லமை உள்ளவர்கள், வளரும் ராஜ்யங்கள் சொல்லியிருப்பாங்களே. வல்லரசாக இருக்கிற நாடுகள், வல்லரசு ஆகும்படி வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள். நம்முடைய ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் சொன்னார், நம்முடைய இந்தியாவும் ஒரு வல்லரசு நாடாக மாறும் என்று. வாலிப உள்ளங்களே, கல்லூரியில் படிக்கும் மாணவர்களே, மாணவிகளே, நீங்கள் கனவு காணுங்கள் என்று போரிடமெல்லாம் உயிரோடு இந்த நாட்களில் சொன்னார். என்ன கனவு? இந்தியா ஒரு நாள் வல்லரசு நாடாக மாறும். இதான் சொல்லிக் கொடுத்தார். இந்த 10 கொம்பு யோவான் கண்டானே கிபி 96. இந்த 10 கொம்பு வல்லரசான நாடுகள், வல்லரசாகும்படி வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள். 5 கொம்பு அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன், சீனா. 5 கொம்பு முளைச்சிருச்சு, இன்னும் 5 கொம்பு வரணும். இந்த 5 கொம்பு வந்துருச்சுன்னா 10 கொம்புகள். இந்த 10 கொம்புகளும் சேர்ந்து ஒரு தலைவனை அதிகாரப்படுத்துவானுங்க.
முழு உலகத்துக்கும் நீ ராஜாவாயிரு, அதிகாரியாயிரு அப்படின்னு அவங்க எல்லாரும் சேர்ந்து அதிகாரத்தையும் வல்லமையையும் கொடுப்பார்கள். அந்த ஒருவன் யார்? அவன் தான் 8வது ஆளவன், 7லிருந்து தோன்றுகிறவன், நாசமா போறவன். அவனைத்தான் வேத புத்தகத்தில் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லப்பட்டது. இந்த அந்தி கிறிஸ்து தான் 8வது சாம்ராஜ்யத்தின் தலைவனாக முடிசூட்டப்பட போகிறார். இது யார் தேர்ந்தெடுக்க போறா அப்படின்னா இந்த 10 நாடுகள் ஒன்று சேர்ந்து தேர்ந்தெடுக்கும். அதுக்கு தான் ஐக்கிய நாட்டு சபை வச்சிருக்கேன், ஐநா சபை. அதில் கூடி இந்த விட்டோ பவர் உள்ள 10 நாடுகள் ஒன்று சேர்ந்து ஒருவனை அதிகாரப்படுத்தும். அவன் தான் அந்தி கிறிஸ்து. அவனுக்கு இந்த பூமி ஆளும் அதிகாரம் தரப்படும் 7 வருடங்கள் என்று தெளிவாக இந்த புத்தகம் சொல்லுது. இந்த உலகத்தில் எழுதுறாங்களே ஆராய்ச்சியாளங்க, அவங்க எழுதுற புத்தகத்தில் இருக்கா? இல்ல, உன் கையில என் கையில இறைவன் கிருபையாய் தந்திருக்கிறாரு வேத புத்தகம், அதுல இருக்கு. நாடு எங்கே போகிறது? அரசியல் எங்கே போகிறது? அரசாங்க அதிகாரிகள் எங்கே போகிறார்கள்? எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. இனி காலம் செல்லாது. உன் கையில் இருக்கிற பைபிள் இருக்கியா? படியா. யாரோ வந்தாரு சொன்னாரு சொல்லாத. என் கையில் இருக்கிற பைபிள் சொல்லுதுன்னு சொல்லு. தைரியமா பேசு. படிச்சா தானே பேசுவேன். உனக்கு தான் படிக்க நேரம் இல்லையே. ஓடிக்கிட்டே தானே இருக்க. காலம் பூரா போயிடுச்சு. இனி காலம் செல்லாது. கொஞ்சம் மனம் திரும்புங்க, பைபிள் பக்கம் படிங்க, அதை மக்கள்கிட்ட சொல்லுங்க, தைரியமாக பேசுங்க. ஏன்னா இது இறைவன் எழுதி கொடுத்த வார்த்தை. வானம் ஒளிஞ்சு போகும், பூமி ஒளிஞ்சு போகும், அவர் எழுதி தந்த வார்த்தைகள் ஒரு நாள் ஒழியாது. தைரியமாக பேசுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ 8வது ஆனவன் என்று சொல்லுகிறது அந்தி கிறிஸ்து. இந்த அந்தி கிறிஸ்துவை தேர்ந்தெடுக்கிறது ஐநா சபை. ஐநா சபையில் விட்டோ பவர் உள்ள 10 நாடுகள் ஒன்று சேர்ந்து தான் தேர்ந்தெடுக்கும். இப்போ நம்முடைய காலத்தில் இதுவரைக்கும் ஒரு 5 நாடு அங்கே இருக்குது. அதில் 5ல் 1 கலந்துக்கிட்டு வருது, அப்புறம் போகுது. இனி ஒரு 5 நாடுகள் வந்து சேரப்போகுது. 10 நாடுகளும் வல்லரசு நாடுகளாக இருக்கும். அதான் கொம்பு. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஐநா சபையில் ஒருவனை தேர்ந்தெடுப்பாங்க. அவன் தான் அந்தி கிறிஸ்து. அவனுக்கு இந்த பூலோகம் முழுவதையும் ஆளும்படியான அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அது 7 வருஷம். 9வது சாம்ராஜ்யம் இந்த பூமியில் வரும். இவன் தான் கடைசி அரசன். முழு உலகத்தையும் ஆளக்கூடிய ஆண்டவன், அதிகாரி, அதிபர், பிரதம அமைச்சர், ஜனாதிபதி எல்லாமே அவன் தான். அவன் தான் கடைசி நபர். அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த கிறிஸ்தவங்களே சப்போர்ட் பண்ணுவாங்க. அவனுக்கு பேர் கள்ளத்தீர்க்கதரிசி, அவனுக்கு பேர் ஆட்டுக்குட்டி. இவன் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவான். இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய சிலைகள் அப்படியே வைப்பானுங்க. இந்த ஜெயலலிதாவுக்கு சிலை, எம்ஜிஆருக்கு சிலை, கருணாநிதிக்கு சிலை. அந்த ஊப்பியில் ஒரு அம்மா வந்துச்சு, ஒரே யானை சிலை, அதுக்கு சின்னது. அப்போ இந்தியா முழுவதும் சிலைகளை வைக்கிறாங்க. எப்படிலா இந்த கத்தோலிக்கருக்கு சிலை வைக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால உலகத்தையே ஆளுகிறவன் அந்தி கிறிஸ்து, அவனுக்கு சிலை வைக்கிறான்னு சொல்லுவான். அந்த சிலை அவன் வைக்கும்போது அந்த சிலை பேசுமா. இப்போ வைக்கிற சிலை எந்த சிலையும் பேசாது. பேசாதுல்ல? ஆமாவா இல்லையா? ஆனால் அந்தி கிறிஸ்து காலத்தில் வைக்கப்படுற சிலை அந்தி கிறிஸ்துவ போல சிலை வைப்பாங்க. இப்போ மெழுகிலேயே சிலை செஞ்சு வச்சு ஒரு காட்சி பொருளாக காட்டுறாங்க. என்னையும் கூட்டிகிட்டு போனாங்க. ஐயா பாருங்க, இந்த அவர் தான் மோடிஜி, அப்படியே தத்ரூபமாக இருக்கா. அப்போ பக்கத்தில் இல்லை, அவர் பிஜேபி, நாம் கிறிஸ்டியானிட்டி. ஏடு ஸ்டில் அடியா ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தியா மோடியோட எடுத்ததை பார்த்தியா? இவர் ஸ்டாலின் வந்து அவங்க அப்பாவுக்கு ஒரு கூட கட்டியிருக்கிறார். அவர் கலைஞர் பேசுகிறது மாதிரியே இருக்குது. பக்கத்தில் போய் உட்காந்து அவர்கிட்ட பேசுகிற மாதிரியே போகிற மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகிறார். அவர் சில வார்த்தைகளை கம்ப்யூட்டர் பண்ணி பேச வைக்கிறார். உடனே இவங்களும் எந்தையாவது பேசுறது. உடனே படம் எடுத்ததையா கலைஞரோட பேசியிருக்கேன், இந்த கலைஞர் பேசுகிறாரு. பார்த்தா அப்படி தான் இருக்கு, வீடியோ அப்படித்தான், அதையும் எடுக்கடா, நான் கலைஞரோட பேசுகிற மாதிரி. அப்போ பேசும் சிலைகள், முழு உலகத்திலும் சிலைகள் பேசும்.
கவர்மெண்ட்டுக்கு ஒரு முத்திரை வச்சிருப்பான், அதான் 666 666. முழு உலகத்துக்கு 666 தான் ஆதார் கார்டு. அதை வச்சு தான் நிர்வாகம் பண்ண போற. அவன் சொரூபம் செய்யப்படும், சிலைகள் செய்யப்படும். அன்றைக்கு அந்த சிலைகள்லாம் பேசும். அந்த சிலையை வழிபடணும், அந்தி கிறிஸ்துவ ராஜான்னு சொல்லணும். அவன் தான் உலகத்தில் வாழ முடியும், எந்த மூலையிலும் வாழ முடியும். வியாபாரிகள், விவசாய பெருங்குடி மக்கள், தொழில் அதிபர்கள் எல்லாரும் அவனை வழிபடணும். அவன் சிலையை வீட்டில் வைக்கணும், வழிபாடு நடத்தணும். அவன் தான் ராஜா, அவன் தான் தெய்வம்னு சொல்லணும். அப்படி சொல்லாத யாராக இருந்தாலும் இரத்த சாட்சியை மறிக்கணும். இரத்த சாட்சியை மறிக்கிறவன் பரலோகத்துக்கு வருவான். உலகத்தோடு உலகமா, அரசாங்கத்தோடு செஞ்சு வாழ்றவன் எல்லா பயலும் பூமியின் குடிகள் அனைவரும் அதை வணங்குவார்கள், வழிபாடு செய்வார்கள். அப்படி ஒரு காலம் வருது, அப்படி ஒரு ஆட்சியாளர் வர்றா. அவன் தான் 8ஆவதானவன். அவன் 7 இருந்து தோன்றுகிறவன். 7 சாம்ராஜ்யத்தினுடைய அரசாட்சியை, அதிகாரங்களை கையில் வைத்திருந்தவனுடைய மொத்த உருவம் ஆன்டி கிரைஸ்ட். உலகத்துக்கு சொல்லுங்க, குடும்பத்தில் பேசுங்க, சபைகளில் பேசுங்க. அப்பதான் தெய்வ பயத்தோடு இந்த பூமியில் நம்ம ஓடி பிடிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9வது சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்க அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வருவார். கலிலேயராகிய மனுஷரே, இயேசு கிறிஸ்து மலையின் உச்சியில் நின்று உயிர்த்தல போகிறார், மேலே போகிறார். வானங்களை கிழித்து மேலே போகிறார், சீயோனுக்கு போகிறார். அப்போது கீழே இருக்கிற சீடர் எல்லாரும் வானத்தை பார்த்துட்டே இருக்காங்க. மேகங்கள் வருது, மேகங்களின் வழியாக அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்போ தூதர்கள் இறங்கி வரான். ஏன்டா இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிய? இந்த மலையிலிருந்து இங்கே இருந்து போனார்ல இந்த இயேசுவானவர், எப்படி போறாரோ அப்படியே இதே மலையில் வந்து இறங்குவார் என்று சொல்லுவான் தூதன். இது போல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த மலையில் இருந்து மேகங்களின் மூலமா எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே மலையின் மேல் என் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் நிற்கும் என்று சகரியா 14:5 சொல்லுகிறது. தூதர்கள் அப்போஸ்தலர்கள் 1 அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொன்னார்கள். தீர்க்கதரிசி சகரியா தன்னுடைய 14ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் குறிப்பிடுகிறார், இந்த மலையின் மேல் அந்த தேவனாகிய கர்த்தருடைய பாதங்கள் நிற்கும் சொல்லிட்டு அடுத்த வரி சொல்லுவான். 14:5 வாசிக்குமா? சகரியா 14:5. அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள், மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடினது போல ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரீரோட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள் சொல்லியிருக்கல. அந்த கூட்டத்தில் இந்த புதுக்கோட்டை வரப்போகுதியா? நம்புனா நம்பு, நம்பாட்ட போயிட்டே. அந்த வசனத்தில் நீ நான் இருக்கோம். சர்வதேச திருச்சபை மக்கள் அந்த வசனத்துக்குள்ள இருக்கான். ஏதனார் பிறக்கிறதுக்கு முன்னாடி 500 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாயா. ஏதனாரே பூமியில வரல, அப்பவே சொல்லிட்டான். தேவனாகிய கர்த்தர் வருவார், இந்த ஒலிவ மலையின் மேலுடைய பாதங்கள் இருக்கும். அவர் மட்டுமல்ல, வந்து நிக்க போற கூட்டம், ஒரு பெரிய கூட்டம் வரப்போகுது. அந்த கூட்டம் யாரு? மர்வமாக்கப்பட்ட கூட்டம், மரித்தோரில் இருந்து உயிர்த்தலின் சரீரத்தை பெற்ற கூட்டம். அந்த கூட்டத்தில் இந்த புதுக்கோட்டை இருக்கும் இல்லையா? இதாயா நம்முடைய லெக்கு, இதுதான் நம்முடைய ஏக்கம், நம்முடைய பெருமூச்சு, நம்முடைய மூச்சு எல்லாமே அதுதான். அவர் மட்டுமல்ல, வானங்களில் இருந்து அப்படி இறங்கி வந்து ஒலிவமலை மேல நிற்க போறது நீங்களும் நானும் நிற்க போறோம். அவருடைய பாதம் மட்டுமல்ல, நம்முடைய பாதங்கள் நிற்க போகிறது. இப்ப 8வது அரசன் ஆட்சி செஞ்சிட்டு இருப்பான். அவருடைய முடிவு காலத்தில் இயேசு கிறிஸ்துவும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் வருவாங்க, ஒளிமலையில் நிற்பாங்க. அங்கே இருந்து இறங்கி வருவாங்க. அர்மகதோன் பள்ளத்தாக்கு. வெளிப்படுத்துற விசேஷம் 16:16 வாசிங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 16:16. அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகெதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். அர்மகதோன் என்னும் பள்ளத்தாக்கிலே அந்தி கிறிஸ்து அவனுடைய சப்போர்ட் பண்ண இந்த 10 வல்லரசு நாடுகளின் தலைவர்கள் எல்லாம் தன் பக்கத்தில் கூட்டி சேர்ப்பான். எல்லா மக்களும் அந்தி கிறிஸ்து பட்சத்தில் நிற்பாங்க. அப்பொழுது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும்
எடுத்துக்கொள்ளப்பட்ட திருச்சபை மக்களும் அவனோடு யுத்தம் பண்ணுவார்கள். அந்தி கிறிஸ்து பிடிக்கப்படுவார். அவனுக்கு சப்போர்ட் பண்ண கள்ள தீர்க்கதரிசி பிடிக்கப்படுவார். 2 பேரும் உயிரோடே அக்னி கந்தகபுரி கடலிலே தள்ளப்படுவார்கள். அதற்கு பிறகு எருசலேமை தலைநகரை வச்சு சிம்மாசனத்தில் உட்காருவார். அந்த சிம்மாசனத்துக்கு பேரு தாவீதின் சிம்மாசனம். அது மகிமையுள்ள சிங்காசனம். அப்போஸ்தலர்கள் ஊழியம் செஞ்சிட்டு இருந்த நாட்கள் ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க, ஆண்டவரே உங்களை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமப்பா, எங்களுக்கு என்னத்தை தருவே? இம்மையிலே நூறத்தனையா உங்களுக்கு தருவேன், நித்திய ஜீவனையும் தருவேன். மகிமை உள்ள சிங்காசனத்தில் நான் உட்கார்ந்துருக்கும் போது உங்க எல்லாருக்கும் சிங்காசனம் கொடுத்து ஆட்சி அதிகாரங்கள்ல பங்கு கொடுப்பேன்னு சொல்லுவார். சிங்காசனம் சொன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவேன்னு சொன்னார்ல. அது அப்போஸ்தலருக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு எனக்கு சேர்த்து தான் இயேசுனார் மனத்தில் வச்சு சொல்லியிருக்காரு. 1000 வருடம் இந்த பூமியிலே அதிபராக எல்லா ராஜ்யங்களை ஆளுகிறவர்களுக்கு மேலாக ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக தேவாதி தேவனாக முழு உலகத்தின் ஆளுகை அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு சிம்மாசனத்தில் உட்காருவார். அவர் மட்டும் சிங்கிளா உட்கார மாட்டாரு, அவருடைய திருச்சபை மனவாட்டியோடு தான் உட்காருவார். இந்த பாக்கியம் உங்களுக்கு எனக்கும் அருளப்பட்டிருக்கிறது. இழந்து விடாதிருங்கள். உனக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிரு. இந்த விசுவாசத்தை இழந்துடாத. இந்த உலகம் தான் வாழ்க்கை, இந்த குடும்பம் தான் வாழ்க்கை நினைச்சு போயிட்டு இருக்காத. உன்னை குறித்து தேவன் பெரிய திட்டத்தோட போய்கிட்டே இருக்கிறார். அதனால அவர் வரும்போது, பகிரங்கமாக வரும்போது, ஒலிவமலையில் இறங்கும்போது அவர் மட்டுமல்ல, அவரால் எடுத்துக்கொள்ளப்பட்ட திருச்சபை மக்கள், மணவாட்டி சபை மக்கள் அவர்களும் வருவார்கள். வந்து அந்தி கிறிஸ்துனுடைய மக்களோடு, அவருடைய ஆட்சி அதிகாரங்களோடு, இராணுவங்களோடு மோதுவார். யுத்தம் நடக்கும். யுத்தத்திலே அவர்கள் தோல்வி அடைவார்கள். இவர் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தாவுமா இருக்கிறதுனால அவர்களை ஜெயிப்பார். அவரோடு இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். இவங்களை வச்சுட்டு தான் ஆண்டவர் சிம்மாசனத்தில் உட்காருவார். அதான் கபிரியல் தூதன் மரியாள்கிட்ட சொல்லுவான். ஏசுனார் பிறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவான், உன்னிடத்திலே பிறப்பது பரிசுத்தம் உள்ளது, உன்னதமானவருடைய குமாரன் என்று எண்ணப்படும். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ கிருபை பெற்றவள். உன்னிடத்திலே பிறப்பது பரிசுத்தம் உள்ளது. அவர் பெரியவராக இருப்பார். அவர் தாவீதி சிம்மாசனத்தில் உட்காருவார். யாக்கோவின் குடும்பத்தாரை என்றைக்கும் அரசாள்வார். பூமியிலே உள்ள திருச்சபை மக்கள் எல்லாமே வாக்களிக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் புத்திரர்கள், புத்திரிகள். பூமியில் உள்ள சகல வம்சங்கள் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னாரே. மாம்சத்தின்படி உள்ள சந்ததியே அல்ல, மரியாளிடத்திலே பிறந்த இயேசுவை பற்றி சொல்லி இருக்கிறது என்று பவுலடியார் கலாத்தியர் 3:16 சொல்லுகிறார். அப்ப இந்த கிறிஸ்துவை, சிலுவையில் தொங்கின கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ, யார் யாரெல்லாம் அவர் மூலமாக பாவ மன்னிப்பாக ரட்சிப்பை பெற்றார்களோ, யார் யாரெல்லாம் அவர் சிந்திய இரத்தத்தினாலே மனசாட்சியை கழுவி சுத்திகரித்துக் கொண்டார்களோ, யார் யார் மேலெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி நிரப்பினாரோ அவர்கள் எல்லா சபையாக மாற்றுகிறார். அந்த சபையை கர்த்தர் எடுத்துக் கொள்ளுகிறார். அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் தான் இயேசுவோட ஒலிவமலையில் வந்து நிற்க போறாங்க. அவன் இயேசுவோட யுத்தம் பண்ண போறாங்க. இயேசு எருசலேமை தலைநகராக கொண்டு தாவீதி சிம்மாசனத்தில் உட்காரும் போது எல்லாரையும் சிங்காசனத்தில் உட்கார வைப்பார். நியாயம் தீர்க்கிறவர்களாக மனுஷ சரீரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, மாம்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை வழி நடத்தும்படியாக, அவர்களை ஆட்சி செய்யும்படியாக, அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்தும்படியாக இந்த திருச்சபை மக்களுக்கு கர்த்தர் மனசுல தீர்மானிச்சிட்டாரு. இந்த அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும். கண்டிப்பா சிம்மாசனத்தில் உட்கார வைப்பார். இப்ப உட்கார்றதுக்கு ஒரு காய்கறி எடுக்கிறதுக்கு, ஒரு மீன் எடுக்கிறதுக்கு ஒரு பலகை கூட இல்லை, அப்படித்தானே? ஒரு சேர் இல்லை, ஒரு பெட் இல்லை. இப்ப இல்லை இல்லைன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. இனி வருகிற காலம் இருக்கு பாத்தியா, அன்னைக்கு எல்லாமே உன் கையில் இருக்கும். முழு உலகத்தையும் ஆட்சி செய்கிற அதிகாரம் உன் கைக்கு வரப்போகுது. அதில் 5 பேர் விழுந்தார்கள் என்று சொல்லுகிறதை சொல்லி முடிக்கிறேன். முதலாவது இஸ்ரவேலர்களை ஆண்டவர்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துறவர்கள், ஆட்சி செய்தவர்கள் எகிப்தியர்கள்.
அவர்கள் ஆண்டு முடித்து விட்டார்கள், விழுந்து போனார்கள். 5 பேர் விழுந்தார்கள். ஏன் விழுந்தா? அன்னைக்கு யோசேப்புடைய ஆலோசனை கேட்டு கேட்டு வந்தாங்க எகிப்தியர்கள். என்னைக்கு யோசேப்பு மரிச்சானோ அன்னைக்கு இஸ்ரவேலரை எதிர்த்துட்டான் எகிப்திய அரசாங்கம். யோசேப்பை அறியாத புதிய ராஜன் தோன்றினான். யாத்திராம முதல் அதிகாரத்தில் அது பதிவாயிருக்கும். அதனால இஸ்ரவேல் மக்களை எதிர்த்தாங்க, பார்வோனும் பார்வோனுடைய ஜனங்களும் அமைச்சர் மக்களும். அதனால அவங்க விழுந்து போனாங்க. என்னைக்கு ஆண்டோடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற மக்கள், ஆண்டோரோடு வாழ்கிற மக்களுடைய ஆலோசனை கேட்க யார் தவறினாலும் சரி, எதிர்த்தாலும் சரி, வீழ்ச்சி கண்டிப்பாக வரும். விழுந்து போனா எகிப்து அரசாங்கம் விழுந்து போனது. அது எத்தனை வருஷம் ஆண்டது அந்த விவரங்கள்லாம் தனி. அடுத்து அசீரியர்கள் ஆண்டார்கள். அசீரியனும் ஆண்டு 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 அவனும் விழுந்து போனான். ஏண்டா அவனுதான் எசேக்கியா ராஜாவுடைய காலத்தில் பார்த்தா சவால் விடுறான். எசேக்கியா ராஜாவையா நம்புறிய இஸ்ரேல் மக்கள்? ஒடிஞ்சு விழுகிற நானரை போல இருக்கிற எகிப்தின் மேலேயே நம்பிக்கை வச்சிருக்கிய? நிற்காது. எங்க ராஜா பெரியவர், முழு உலகத்தை ஆள்றவர், அடிமையா வாங்க என்னெல்லாம் பேசுறாங்க. அப்போ எசேக்கியா ராஜா ஆட்கள் அனுப்புறான். நீங்க யூத பாஷையில் பேசாதீங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க, மோல்றது பேல்றதெல்லாம் பேசுகிறேன், அதிகமாக பேசுகிறாங்களே, வீட்டுக்கும் பெரிய அதிகாரிகள் இருக்காங்க, இப்படி பேசுகிறாங்க, அதனால யூத பாஷையில் பேசாதீங்களா, இந்த பாஷையை பேசுங்கடா, எங்களுக்கு தெரியும், சிரியா பாஷையை பேசு, எங்களுக்கு தெரியும், நாங்கள் இப்படி தாண்டா பேசுவோம். சவால் விடுறது. நான் இத்தனை குதிரையை தர்றேன், அதை ஏறத்தக்க ராணுவ வீரம் எவனாவது இருக்கானாடா? சவால் விட்டு பேசுறது. இந்த சவால் விட்டு பேசுகிற ஆவி, மிரட்டுற ஆவி, பயப்படுத்துகிற ஆவி எங்கே இருந்துச்சோ அது சீக்கிரமாக விழுந்து போகும். ஏன்னா இவங்க மிரட்ட மாட்டான். கத்துடைய பிள்ளைய என்ன செய்வான் தெரியுமா? உட்காந்து சோறு புறமாய் திரும்பிக்கிட்டு, எப்பா ஏசுனாதா இப்படிலாம் பேசுகிறாங்களே, இப்படிலாம் மிரட்டுறாங்களே, மிரட்டுறதுக்கு நிற்கிறாங்களே, படையா வந்து நிற்கிறாங்களே, பிள்ளை பேர் காத்திருக்கு, பிறவோ பலர் இல்லையே, சாபின்னு உட்காந்து அழுவேன். இவன் அழுதுட்டான், கண்ணீர் விட்டுட்டான்னா பரலோகம் தன்னுடைய இராணுவத்தை அனுப்பிடும். ஒரு தூதன் 180,000 பேருக்கு மேல போர்த்தல்ல. இவன் எதிர்த்து நிற்க மாட்டான், பலம் இல்லை, ஆனா உட்கார்ந்து அழுவான்ல, அந்த கண்ணீர் தான் அவனுடைய ஆயுதம். அவன் ஜெபந்தான் அவனுடைய ஆயுதம். அவன் ஜெபிப்பாயா. நீ மிரட்டுனா, நீ தூசித்தா, நீ சவால் விட்டா அவனுக்கு திருப்பி செய்ய முடியாது. அவன் உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சிருவான். அந்த கண்ணீரை கத்தர் ஆயுதம் எடுத்து ஒன்றை குத்திடுவாரு. 2வது அசீரிய சாம்ராஜ்யம் விழுந்தது. 3வது சாம்ராஜ்யம் எது? பாபிலோன், நேபுகாத்நேச்சார். அவனுக்கு பெருமை, பெரிய தொங்கு தோட்டத்தை, பெரிய மாளிகை கட்டிட்டானா. அப்படி நின்றுக்கிட்டு பார்க்குறான். 127 நாடுகளுக்கு தலைவன், முழு உலகத்துக்கு ராஜா. அப்படி அவன் நின்றுக்கிட்டு அப்படி பார்க்குறான். பார்த்துட்டு சொல்கிறான், இந்த தொங்கு தோட்டத்தை உள்ள இந்த மகாலை அந்த பெரிய அரண்மனையை கட்டினது நான் அப்படின்னு வில்லன் திருப்பி சிரிச்சான். மேலே மேலே நின்றுக்கிட்டு எல்லா 4 திசையும் பார்த்துட்டு அந்த கட்டடத்தையும் அருமை பெருமையெல்லாம் பேசிட்டு, அடுத்து அவன் தலைமைத்துவத்தில் இருக்கிறதெல்லாம் பெருசாக நம்பிக்கிட்டு அவன் வில்லன் திருப்பி சிரிச்சான். பற்றியில பருவம் பார்த்துச்சு. உடனே இறங்கிருச்சு. இறங்கின உடனே அவனுடைய ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிட்டு ஒரு 7 வருஷம் கீழே போடன்ட்டு. 7 காலங்கள் அவன் மேல் கடந்து போனது. பெருமையோடு ஆட்சி அதிகாரங்களை எவன் செலுத்தினாலும் சரி, என் தெய்வம் முடிவை உண்டாக்குவார். உன் படிப்புல உனக்கு பெருமை வரக்கூடாது, உன் அழகுல உன் பெருமை வரக்கூடாது, உன் ட்ரெஸ்ஸிங்கில் உனக்கு பெருமை வரக்கூடாது, எந்த கோணத்திலையும் பெருமை வரக்கூடாது. பணம் இருக்கு, வீடு இருக்கு, வாகனம் இருக்கு, பெருமை உள்ள வந்துச்சுன்னா கத்தர் நியாயம் தீர்க்கும்படி இறங்கிடுவார். உனக்கு இருக்கிறத பிடிங்கிட்டு போயிடுவார். கொடுத்தவனே எடுத்துக்கிட்டாண்டி. அதனால பிடுங்காமல் இருக்கணும்னா உனக்குள்ள ஒரு பெருமை வரக்கூடாது, தாழ்மை தான் வரணும். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறேன். அதனால உனக்கு அழகு பெருமையோ, படிப்பு பெருமையோ, பணப்பெருமையோ, உனக்கு சமுதாய பெருமையோ, ஜாதி பெருமையோ,
அரசியல் பெருமையோ, அரசு பெருமையோ, அதிகார பெருமையோ, பதவி பெருமையோ எது இருந்தாலும் சரி, பெருமை இருக்குதுன்னு சொன்னா கர்த்தரே உன்னை நியாயம் தீர்த்துருவார். தப்பணும்னா தாழ்மைப்படுங்கள். என்ன செய்யுங்க? தாழ்மைப்படும். அதனால பெருமையான ஒரு ஆட்சி அதிகாரத்தை பெருமையினாலே செஞ்சான் பத்தியில, அதனால அவனு விழுந்தான். இது எத்தனாவது சாம்ராஜ்யம்? மூன்றாவது. நாலாவது சாம்ராஜ்யம் மேதியா பெர்சியா. அவன் கையில் இருந்த சாம்ராஜ்யத்தை, அதிகாரத்தை, ஆளுகையை பிடிக்கி மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுத்தாரு. அதான் மெனே தெக்கேல் உபாரிசின். உன் ராஜ்யம் தராசிலே நெருக்கப்பட்டு நீ குறைவாக காணப்பட்டாய். ஆகவே உன்னுடைய ராஜ்யத்தை ஆண்டவர் இரண்டாக பிரித்து மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுப்பார். அவங்க ரெண்டு பேரும் கூட்டாட்சி, ரெண்டு பேரும் இணைந்து தான் ஆட்சி செய்யணும். நம்முடைய இந்தியாவுக்கு ஒன்றிய அரசுன்னு சொன்னாங்கல்ல, எல்லா மாநிலங்களும் சேர்ந்து ஒரு அரசை உண்டாக்கி அதன் மூலமாக நாட்டு மக்களை ஆள்றதுக்கு பேர் தான் ஒன்றிய அரசுன்னு சொல்றது. இவங்க அப்படி கிடையாது அப்படின்றாங்க. அப்படித்தான்னு சொல்லி நம்முடைய சட்ட புத்தகம் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூட்டாட்சி தத்துவம். முன்னாள் முதல்வர், தமிழக முதல்வர் சொன்னார், மாநிலத்திலே சுய ஆட்சி, மத்தியிலே கூட்டாட்சி. அப்படித்தான் சட்டத்தில் இருக்கு. அதனால அவர் சொன்னார். இப்போ மேதியரும் பெர்சியரும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த பாபிலோன் அரசாங்கத்தினுடைய கடைசி அரசராக இருந்தவன் பெல்சாத்சார், மெனே தெக்கேல் உபாரிசின் கையிருப்பு வந்து எழுதியது. அதோட விளக்கம் தெரியாமல் அவன் உட்காந்துட்டு இருந்தான். அப்போ தானியேல் வந்தான், வந்து அதை வாசித்தான். அந்த லாங்குவேஜ் என்ன எழுத்து, இந்த லாங்குவேஜை சொன்னான். அடுத்து அந்த எழுத்தினுடைய மறைஞ்சிருக்கிற மறைபொருள் என்ன, ஞான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய தாசன் தானியேலுக்கு தான் தெரியும். அந்த எழுத்துக்கு சொந்தக்காரர் தேவனா இருக்கலாம். அந்த தெய்வீக எழுத்தை வாசிக்கக்கூடிய திராணி தில்லு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனுஷனுக்கு இருக்கு. வாசிச்சு காமிச்சேன். அதில் கடைசியா சொன்னா, உன் ராஜ்யத்தை நிறுத்து பார்த்தாரு, நீ சரியா தேவனுக்கு முன்னாடி இல்லை, அதனால ஒரு ராஜ்யம் ரெண்டா பிரித்து ரெண்டு பேருக்கும் கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லி முடிச்சான். முடிச்சு கொஞ்ச நேரத்தில் மேதியரும் பெர்சியரும் இராணுவத்தோடு உள்ளே வந்துட்டாங்க. கத்தியின்றி ரத்தமின்றி நல்ல போதையோடு இருந்தேன். கேட்கிப்பரில் இருந்து அம்புட்டு போயில தண்ணியில் இருக்காயா, எல்லாம் மயக்கத்தில் இருக்கான், தண்ணி மயக்கத்தில். அந்த நேரத்தில் இவங்க வந்தாங்கல்ல, வந்து ராஜாவை அப்படியே எந்த யுத்தமும் பண்ணலை, அப்படியே அரெஸ்ட் பண்ணிட்டான். அப்போ மேதியர்கள் லீடிங்கில் இருந்தான், பெர்சியர்கள் அதுக்கு அடுத்த இடத்துல இருந்தான். பின் நாட்களில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஆட்சி பண்ணாலுமே இந்த கூட்டாட்சியை அவர்கள் உடைத்தார்கள். ஒற்றுமையாக இருக்க வரைக்கும் தான் குடும்பம். செதறினே நான் வேற நீ வேறன்னு அங்கே ஏதாவது காமிச்சோன்னு வைங்க, ஐக்கியத்துக்கு விரோதமாக, மனைவி புருஷனுக்கு விரோதமாக, பேரண்ட்ஸ் பிள்ளைகள் இவங்களுக்கு விரோதமாக ஒருவருக்கு ஒரு முட்டல் மோதல் வர ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த கூட்டாட்சி, இந்த ஐக்கியம் உடையும் சிதறும், சின்ன பிண்டமா போயிடும். அப்புறம் உன்னால கட்டவே முடியாது. தேவன் தான் நமக்கு அதிகாரம் தருவார், வல்லமையை தருவார், கிருபையை தருவார், நம்முடைய ஜெபங்களை கேட்பார். ஆனால் அதே தேவன் நம்மிடத்தில் கொடுத்த கிருபையை பிடுங்கிடுவார். சண்டை போடக்கூடாது. ரெண்டு பேரும் மேதியரும் பெர்சியரும் ஒன்றா இருந்து ஆட்சி செய்யணும் தான் கொடுத்தாரு. இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச காலம் ஒழுங்காக இருந்தாங்க. அதுக்கப்புறம் முட்டலு மோதல் சண்டை சச்சரவு. மாமியா மருமகளுக்கு சண்டை வருது இல்லையா, அப்புறம் எப்படி அந்த குடும்பம் உருப்பிடும்? பிள்ளைகள் சின்ன பிள்ளைய அப்படியே பார்த்துட்டே இருக்கு. ஓஹோ, நம்மளும் பெரிய ஆளானா இப்படி தான் சண்டை போடணும். நீ எல்லாம் கற்றுக் கொடுக்குற உன் பிள்ளைகளுக்கு அது இருக்குல்ல, அதுகளை வச்சுக்கிட்டு நீ சண்டை போடலாம். சண்டையே போடக்கூடாது. அதுகளை வச்சுட்டு சண்டை போட்டால் அது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கற்றுக்கொள்ளும். ஓ, மாமியான்னா நம்ம இப்படி தான் இருக்கணும், மருமகள்னா இப்படி தான் இருக்கணும், சண்டை போட்டுட்டே ஆகணும். சண்டை போட்டுட்டு தனி கொடுத்துனா போகுது. அப்புறம் எங்கிட்ட ஐக்கியம், எப்படி ஐக்கியம் வர? ஆகவே ஐக்கியத்துக்கு விரோதமான பேச்சுக்கள், வார்த்தைகளை விட்டு நம்ம மனம் திரும்பிடணும். இல்லைங்கன்னா நம்முடைய குடும்பம் செதறும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையின் ஐக்கியம் செதறும், சின்ன பண்ணமா போயிடும். பார்க்கிறவனு கேட்கிறவனு காரி துப்பிடுவான். நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கியா, இழக்கக்கூடாது. மாமியா வச்சு இழந்துடாது, மருமகளை வச்சு இழந்துடாது, குடும்ப உறவுகளில் சகோதர சகோதரி உறவுகளை வச்சு இழந்துடாத. நம்ம ஐக்கியத்தை பாதுகாக்கணும். அதுக்கு எவ்வளவு தியாகம் பண்ண முடியுமோ தியாகம் பண்ணிடு.
இல்லைன்னா மேதியரும் பெர்சியரும் ராஜ்யத்தை இழந்துட்டா. இப்போ 4வது சாம்ராஜ்யம் என்னது? மேதியர் பெர்சியர். அவர்கள் விழுந்தார்கள். 4வது ஆள் விழுந்துட்டான். 5வது ஆள் யாரு? கிரேக், தி கிரேட் அலெக்சாண்டர், மகா அலெக்சாண்டர். அவன் கையில் இந்த முழு உலகம் போச்சு. அப்படியே ஜெயிச்சு 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 நாடுகளை பிடிச்சிட்டே வந்தான். நிலங்களை பூரா பிடிச்சிக்கிட்டே வந்தான். தி கிரேட் மகாராஜா, ராஜாக்களுக்கு ராஜா, மகா அலெக்சாண்டர் அப்படின்னு வந்தான் பாருங்க. இங்கே இந்தியாவுக்கு வந்துட்டு கடைசியாக பிடிச்ச நாடு இந்தியா. அவங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது பிலிப்பி சொல்லி கொடுத்தாண்டே, என்றாவது ஒரு நாள் உலகமெல்லாம் உன் கைக்கு வரும். வரும்போது இந்த எந்த நாட்டை பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் இந்தியாவை பிடிக்கணும்டா. ஏப்பான்னு அவன் கேட்கல, விட்டுட்டான். நம்ம பாடகர்கள் பாடுறாங்கல்ல திரைப்படத்தில், என்ன வளம்? எல்லா வளமும் இருக்கு. அதுல பிலிப்பு அலெக்சாண்டருடைய அப்பா சொல்லி கொடுத்த வளம் என்ன வளம் தெரியுமா? ஆன்மீக வளம். அது சித்தர்கள் நிறைந்த பூமிடா, முனிவர்கள் நிறைந்த பூமி, ரிஷிகளும் மகா ரிஷிகளும் வாழும் பூமி. அந்த பூமியை நாம கைப்பற்றி ஆகணும்டா. கடைசியில் உனக்கு தேவை ஆன்மீகம் தான்டா அப்படின்னு அப்ப அலெக்சாண்டருடைய அப்ப பிலிப்பி சொல்லிட்டு போன. இவங்க இந்தியாவுக்குள்ள வந்தா பத்தியில அந்த நாடுகளை பிடிச்சி பிடிச்சி இந்தியாவுக்குள்ள வந்தான். கங்க கரைக்கு போகணும், ஊப்பி போகணும். அதுக்கு முன்னாடி அப்பா இப்படி சொல்லிட்டு போனார, அந்த சித்தர்களை எப்படியாவது பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய படை தளபதிகளை விட்டான். இங்கே ஒருத்தர் இருக்கான், ஒரு சித்தன். அவன் துண்டை கட்டிக்கிட்டு இப்படியே படுத்திருக்கேன், அட்னகால் போட்டுட்டு படுத்திருக்கேன். இவங்க இராணுவ தளபதிகள்லாம் போகிறாங்க. நம்ம அலெக்சாண்டர் உங்களை பார்த்து கூட்டிகிட்டு வர சொன்னார். அவர் தான் உலகம் முழுவதையும் ஆளுகிற ராஜா, ராஜாதி ராஜா. நாடு முழுவதும் அடிமையாக இருக்குது. டே, நாடு முழுவதும் அவனுக்கு அடிமையாக இருக்கடா. நான் யாருக்கு அடிமை தெரியுமா? ஈசனுக்கு அடிமைல. நான் இதுக்கு அவனை பார்க்க வர்றேன். நில ஆசை உள்ளவன், பதவி ஆசை உள்ளவன், அதிகாரத்தில் ஆசை உள்ளவன் தான் அங்கே போனேன். எல்லா ஆசையும் எனக்கு அடிமைடா, அவன் ஆசைக்கு அடிமை. அவனை பார்க்க நான் வரணுமா? போங்கட. ஏன் உடுத்துறதுக்கு அரை துண்டு தான் இருக்கு, அதை கட்டிட்டு படுத்துக்கிட்டு என்ன அதிகாரம் பேசுறேன்? வந்திருக்கிறது யாரியா? தி கிரேட் அலெக்சாண்டரியா, முழு உலக அரச. இவன் முழு வேட்டி உடுத்துறது இல்லை, உடுத்ததை துண்டைத்தான் உடுத்துறாங்க. அதில் அட்டனங்கால் போட்டுட்டு அவங்க பண்ணுற அதிகாரத்தை பாரு. அப்போ இந்த இராணுவ தளபதிகள்லாம் பேசிக்கிறான்னு வச்சுக்கோங்க. என்னடா இந்த பண்டார பயலுக்கு, இந்த பரதேசி பயலுக்கு என்னடா அதிகாரம்? நம்ம தலைவரையே குறை சொல்கிறேன்டா. போயிட்டாங்க, குதிரை ஏறி கடற்கடன்னு போனாங்க. போய் அலெக்சாண்டர் சொன்னாங்க, ஐயா இந்த மாதிரியா ஒரு துண்டை உடுத்திக்கிட்டு படுத்து கிடக்கான், வரமாட்டேங்கிறேன். அப்படியா, சரி நம்ம போவோம் அப்படின்ட்டு அவன் இறங்கி வந்தான். அவன் வந்து சொன்னான், ஐயா தோத்துறோம், வணக்கம், நான் மகா அலெக்சாண்டர். எவன்டா மகா அலெக்சாண்டரு? யாரு? ஒவ்வொரு நாட்டிலையும் கொலை பண்ணிட்டு வரிய கொலகார பாவி நீ நாடா? நாடு பிடிக்கணும், நாடு பிடிக்கணும், நிலங்களை கைப்பற்றணும், பிளாட்டுகளை கைப்பற்றணும் போயிட்டு இருக்கே, நீனா அரசன்? எனக்கு ஒரு அரசன் இருக்கிற, அவர் என்னுடைய ஈசன் அப்படின்னு சொன்னார். தண்டாலடிய கீழே விழுந்தான். சுவாமி, குருவே, என்னை ஆசீர்வதிங்க. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டு திரும்பி போனான். இந்தியா விட்ட போகிற பாதையில் அவனுக்கு பயங்கர காய்ச்சல். அந்த காய்ச்சலில் எத்தனையோ மருத்துவர்கள் மருந்துகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது, முடியலை. அதனால் 4 தளபதிகளை கூப்பிட்டான். இந்த நாடுகளை பூரா நீங்கள் ஆளுகை செஞ்சுக்கிறீங்க. நான் மறிச்சிட்டேன்னு சொன்னால், ஊர் போய் சேர்றதுக்கு முன்னாடி மறிச்சிட்டேன்னு சொன்னால் என்னை பெட்டிக்குள்ளே வச்சு 2 கையும் வெளியே விரித்து வச்சு அப்படி தூக்கிட்டு போங்க. மக்கள் கேட்டாங்கன்னா சொல்லுங்கடா. என்னையா சொல்ல? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினா இந்த அலெக்சாண்டரு. போகும்போது ஒன்று கொண்டு போகல சொல்றா. தி கிரேட் அலெக்சாண்டர் பேரை வச்சு என்ன செய்ய? அப்படி சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு போனாங்க. போகிற வழியிலேயே இந்த ஈராக்கு என்ற இடத்திற்கு பக்கத்தில் போயிட்டு இருக்கும்போது செத்துட்டான். அலெக்சாண்டரோட உயிர் பிரிஞ்சிச்சு. அதே மாதிரியே பெட்டி செஞ்சு கையை வெளியே போட்டு கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. அந்த சாம்ராஜ்யம் விழுந்தது. அவருடைய தளபதிகள்
தொடர்ந்து ஆளுகை செய்தார்கள். 5 பேர் விழுந்து போனார்கள். 6வது ஒருவன் இருக்கிறான், அதான் ரோமர் சாம்ராஜ்யம். ரோமர்கள் ஆண்டு கொண்டிருந்த காலகட்டத்திலே 12 அப்போஸ்தலர் ஒருவனாகிய யோவானை நாடு கடத்துகிறார்கள். பத்மதீவிலே நாடு கடத்தினார்கள். அங்கே பரிசுத்த ஆவியிலே நிரம்பி தேவனை ஆராதித்தான். அப்பொழுதுதான் கர்த்தர் காட்சி ஆகமத்தை காண்பிக்கிறார். ஒவ்வொரு காட்சிகளாக காண்பிக்கிறார். அதையெல்லாம் எழுதுகிறார், அதையெல்லாம் தொகுக்கிறார். இனிமே இந்த உலகத்துக்கு என்ன சம்பவிக்க போகிறது, வானத்துக்கு பூமிக்கு இந்த உலகத்திலே உண்டான எல்லா ஜீவன்களுக்கு என்ன சம்பவிக்க போகிறது என்பதையெல்லாம் ஆண்டவர் காட்சியாக காண்பிக்கும் போதுதான் உலக அரசாங்கத்தின் முடிவு எப்படி இருக்கும் என்பதையும் கர்த்தர் காண்பிக்கிறார். அந்த பகுதியை தான் நாம் சிந்திக்க போய்கிட்டே இருக்கிறோம். கர்த்தருக்கு சோத்திரம். 5 பேர் விழுந்தாங்க. 6வது ஆள் ரோம சாம்ராஜ்யம் ஆண்டுகிட்டு இருக்கு. இவனும் விழுந்துட்டான். 6வது விழுந்துட்டான். 7வது ஒரு வருவான், அவன் தான் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம். முழு உலகத்தை அவங்க ஆளலை, முழு உலகத்தில் கொஞ்சத்தை ஆண்டாங்க. அவங்க ஆளும்போது நம்முடைய நாடு இந்திய தேசம் காலனி நாடாக இருந்தது. இந்தியா, இலங்கை, பர்மா, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேசியா, இந்த கிழக்காசிய நாடுகள் எல்லாம் பிரிட்டிஷினால் ஆளப்பட்டது. இஸ்ரேல் ஆளப்பட்டது. மற்றவன் வருவான். 6வது ஆள் ரோம சாம்ராஜ்யம், அது விழுந்துருச்சு. 7வது ஒருத்தன் வருவான், கொஞ்ச காலம் தரித்திருப்பான். 8வது ஒருத்தன் வருவான். அந்த 8வது ஆனவன் இந்த 7 சாம்ராஜ்யத்தின் ஆளுகையை மக்களுக்கு கொண்டு வருவான். இவன் வரும்போது 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்தை வாசிங்க, நிறைவு செய்ய போகிறோம். 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து கிடுகிடுன்னு வாசிக்கமா முடிச்சிடுவோம். ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து இருக்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிப்பது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவனென்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் இரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அதான் அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து போதுமா நிறைவு செய்ய போறேன். 7வது சாம்ராஜ்யம் பிரிட்டிஷ் சொன்னேன். 8வது சாம்ராஜ்யம் அந்தி கிறிஸ்து சொன்னேன். 9வது சாம்ராஜ்யம் கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம். இதெல்லாம் அரசியலுக்கு முடிவுண்டாக்குறது, அரசாங்கங்களுக்கு முடிவுண்டாக்குகிற காலம். அந்தி கிறிஸ்துவோடு முடிவடைகிறது. அதுக்கு பிறகு ஆட்சி அதிகாரம் மனுஷன் கையில் இருக்காது, ஓட்டு போடுறதெல்லாம் இருக்காது. எல்லாத்துக்கும் முடிவு உண்டாக்குவார். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஜெபம் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதையா இருங்க. அப்போ அவர் சொல்றாரு, அந்த நாள் அந்த நபர் வெளிப்படுவதற்கு முன்பு தடை செய்து கொண்டிருப்பது யாரு? அதுதான் தேவனுடைய திருச்சபை. தடை செய்கிறவன் பூரண புருஷன். அந்த திருச்சபை சர்வதேச அளவிலே தடை செய்து கொண்டிருக்கிறது. எதை? அந்தி கிறிஸ்து வெளிப்படாதபடி தடை செய்து கொண்டிருப்பது தேவனுடைய திருச்சபை. தேவனுடைய திருச்சபை இந்த பூமியில இருந்து நீக்கப்படும் பொழுது, எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். 7 வருஷம் பூமியில அரசாழ்வான். அதான் 8வது சாம்ராஜ்யம். இந்த 7 வருஷம் எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை நீங்கள் நான் எங்கே இருப்போம்? எங்கே இருப்போம்? எங்கே இருப்போம்? எங்கேயோ இருப்போம். என்ன நீங்க எப்படி இருந்தா எப்படி? மத்திய ஆகாயத்தில் இயேசு கிறிஸ்துவோடு இருக்க போகிறோம். அந்த 7 ஆண்டுகள் என்னையா செஞ்சுக்கிட்டு இருப்போம்? அங்கதாயா கர்த்தர் நமக்கு ரகசிய காப்பு பிரமாணம், பதவி பிரமாணம் எல்லாத்தையும் கர்த்தர் கொடுக்க போறாரு. பூமியில 1000 வருஷம் எப்படி அரசாள வேண்டும்ங்கிறதெல்லாம் சொல்லி தரப்படும். பதவி பிரமாணம் நமக்கு செஞ்சு வைப்பாரு. இந்த உலகத்துல யார் யாரெல்லாம் ஆன்லைன் பிரேயரு, பாசிட்டிவ் பிரேயர்னு போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மக்களுடைய ரட்சிப்புக்காக, சபைக்காக, ஊழியர்களுக்காக, ஊழியர்களுக்காக, அத்தனை பேருக்கு கர்த்தர் பரிசு கொடுக்கிற நேரம் அந்த மத்திய ஆகாயம்.
பூமியில வந்த பிறகு ஒவ்வொரு தேசங்களுக்கும் உங்களை அதிகாரிகளாக தேவன் நியமிப்பார், ராஜாக்களாக ராணிகளாக தேவன் நியமிப்பார். நீங்களும் நானும் இந்த பூமியை 1000 ஆண்டுகள் ஆள போகிறோம். ஏசுரார் மட்டுமல்ல, ஏசுரார் கூட திருச்சபை மக்கள் ஆள போகிறார்கள். அந்த இதில் நீங்களும் நானும் பங்கெடுக்க போறோம். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? என்னத்தை இந்த குடும்பத்தை வச்சுக்கிட்டு, இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு, இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு, இந்த குடும்பத்தை வச்சுக்கிட்டு நாங்கள்லாம் அங்கேயா அப்படின்லாம் நினைக்காத. அப்படி நினைக்க வைப்பான் பிசாசு. அவனை கடிந்து கொள்ளுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அந்த தாட்ஸ் உங்களை விட்டு போயிடும். ஒரு பெரிய ரிலீஃப் உங்களுக்கு உண்டாகும். சாத்தா இந்த உலகத்தில் உள்ள கவலைகளை பாரங்களை கொண்டு வந்து நம்மளை காட்டிகிட்டே இருப்பான். அதையெல்லாம் நீங்கள் விசுவாசத்தின் ஆவியை கொண்டு தாண்டிடணும், ஜெயிச்சிடணும். பரிசுத்தாவியின் அதிகாரத்தை வல்லமையை கொண்டு நீங்கள் தாண்டிடணும். அதுக்கு தான் தேவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தந்திருக்கிறார். ஆகவே என்ன செய்யணும்? நீக்கப்படும் ஒரு நாள் வருகிறது. இந்த பூமியை விட்டு நீங்களும் நானும் திருச்சபை மக்கள் எல்லாரும் சர்வதேச அளவில் நீக்கப்பட போறோம். நீக்கப்படும் போது அவன் வெளிப்படுவான். அப்ப ஐநா சபை கூடி அந்தி கிறிஸ்துவை தேர்ந்தெடுக்கிற நேரம் பூமியில வரப்போகுது. அதே நேரத்தில் திருச்சபை வானத்துக்கு பறக்க போகுது. அங்கேயும் ஒரு யுத்தம் உண்டாகும். அது என்ன யுத்தம்? வானத்தில் யுத்தம். மிகாவேலுடைய தலைமையில் தூதர்களுக்கு ஒரு யுத்தம். இவன் பொல்லாத ஆவிகளின் கூட்டங்களுக்கு ஒரு யுத்தம். இந்த 2 ஆவிகள் ஒன்றோடு ஒன்று போத போகிறது. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் பழைய பாம்பு வலு சர்ப்பம் பொல்லாதாவி அவனுடைய சேனைகளோடு போராடி அந்த வானத்தில் உண்டாகிற யுத்தத்தில் இவன் பூமியிலே தள்ளப்படுவான். இவன் தள்ளப்படுற நேரமோ அந்தி கிறிஸ்து தேர்ந்தெடுக்கப்படுகிற நேரமோ ஒன்னா இருக்கும். இவன் வந்த உடனே அவன் வாழ்க்கையில் வந்து தங்குவான், அவன் இருதயத்தில் தங்குவான் பிசாசு. அந்த இடம் எம்டி ஆகுது பத்திலா, அந்த இடம் எம்டி ஆகும். அந்த இடத்துல மனவாட்டி சபை போய் ஃபுல் பண்ணிடும். நீங்கள் நானும் அந்த இடத்த ஃபுல் பண்ண போகிறோம். இதுதான் உனக்கு தரிசனமாக வரணும், சொப்பனமாக வரணும். வேற என்ன மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்க, நான் பின்னாடி வந்துடுவேன். நான் அடிச்சு நொறுக்கி விடுவேன். சொப்பனமானாலும் தரிசனமானாலும் இதுவாகத்தான் இருக்கணும். நம்முடைய எதிர்காலமாக இருக்கணும். திருச்சபை மக்களின் ஏக நம்பிக்கை. அவன் தள்ளப்படுவான், அந்தி கிறிஸ்துல வந்து உட்காருவான். அதே நேரத்தில் தேவனுடைய திருச்சபை பறந்து போயிட்டே இருக்கும். அங்கே பிசாசு தடை உண்டாக்குறதுக்கு இருக்க மாட்டான். சபையும் இயேசுவும் சந்திக்கிற நாள் ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாண நாள். அதான் சபையும் இயேசுவும் இணைக்கப்படுகிற இணைப்பின் நாள். அதனால தான் அதை கல்யாணம் சொல்லியிருக்கு. அப்படி ஒரு இடத்துக்கு போகிற திருச்சபைக்கு பேரு மனவாட்டி சபை. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். கத்திரிட்டு போய் சேர போகிறோம். இங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறது நம்ம பலத்தினால முடியாதியா, நம்ம புத்தினால முடியாதியா. அதுக்கு தாயா பரிசுத்த ஆவியான உன்னோட என்னோட தங்கி இருக்க. எல்லாரும் எதிரிப்போம் ஆமேன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் இருக்கீங்க. 2-3 பேர் என் மேலே அப்படியே வன்கண் வச்சுட்டு உட்காந்துருக்கான். விட மாட்டேங்கிறாரு இந்த ஆளு, எப்படா முடிப்பார் அப்படின்னு. வருகையோடு நம்ம முடிக்கிறோம். நம்ம எல்லாரும் பறந்து போகிற காலகட்டங்களுக்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மை தகுதிப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். உங்களை என்ன நம்மளை நாமே தகுதிப்படுத்த முடியாது. நம்முடைய தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவராலே உண்டாயிருக்கிறது. ஆவியில நிரம்பீரு, எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாயிரும். பரலோக தேவ அபிஷேகம் உன்னை நிரப்பணும். அவர் உன்னை மறுபடுத்துவார், அவர் உன்னை மகிமைப்படுத்துவார், அவர் உன்னை வருகையிலே கொண்டு போய் சேர்ப்பார். Yeah.